ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் காராமணி மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் காராமணி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சுண்டலை சும்மா நார்மலாக வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ சோக் பண்ணி இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ இது வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வேக வைக்க போகிறோம். இப்போ இது குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில்ஸ் விட்டால் போதுங்க. சீக்கிரமாகவே இது வெந்துடும். ஸோ இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, இது ரெண்டுமே நல்லா பொரிக்கட்டும். நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ப மாதிரி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியா பொடி. இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சுண்டலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லையா கொஞ்சம் மசாலா ஐட்டம் கூட சேர்க்கணும் அப்படின்னா ஆனியன் அண்ட் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். டொமேட்டோஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, நம்ம வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ சுண்டலுக்கும் சேர்த்தே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ஒரு யம்மியான காராமணி சுண்டல் ரெடி. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டான்றவங்க விட்டுறலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் shanushashu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.